சில காரியங்களில் கர்த்தர்கிட்ட பதில் வாங்குறதுக்கு சில தாமதங்கள் ஆகலாம். அது நம்முடைய பார்வையில் தான் தாமதம், அது நம்ம தெரியும். அது நமக்கு நம்ம கர்த்தர் இன்னும் பதில் தரல, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை விடுவிக்கிறதுக்கு இன்னும் வரலையே அப்படி நினச்சி நம்ம நொந்து கொள்ளும்போது என்ன நினைப்போன்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டார், கர்த்தர் எனக்காக காரியங்களை ஏன் கண் பார்வையில் செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் எனக்காக செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கணும். சிலுவையில் இயேசுவை தேவன் கைவிட்டார், மறந்தார். அதனால இன்னைக்கு தேவன் நம்மை மறக்கலை, நம்மை கைவிடுவது கிடையாது. எனக்காக என்னுடைய இடத்துல இயேசு கைவிடப்பட்டார். இயேசு கைவிடப்பட்டதுனால இன்னைக்கு நாம் கைவிடப்படுவது கிடையாது. அந்த சிலுவையினுடைய அன்பு நம்ம மேலே வந்திருக்கிறபடினால அந்த உடன்படிக்கை தேவன் நினைக்கிறார். இயேசுவை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை நினைக்கிறாரா நினைக்கலையான்னு சந்தேகமே வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும் தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்மை மறக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிற நல்ல தேவன். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். எதிர்பார்க்கணும், கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்கணும். இப்படியே தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கக்கூடாது. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். காரணம், அவர் பெரியவர், அவர் பேர் அற்புதர், அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக செய்கிற தேவன். வேதத்தில் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார்னு சொல்லுது. அந்த வசனம் வாசிச்சுட்டே போயிடும். சங்கீதம் 115 12வது வசனம். சங்கீதம் 115 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் எப்போவுமே நம்ம மேலே நினைவாக இருக்கிறார், அவர் என்னையே நினச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நமக்கு அது சந்தோஷமான காரியம். காரணம் என்னென்னா, அவர் நினைக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வருது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம், தினமும் நிறைய காரியங்களை கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருது, எல்லாமே நல்லா போயிட்டே இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை வாசிக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், கர்த்தர் நம்மை நினச்சிருக்கிறாரு, கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரேன்னு யாரையோ நினைக்க மாட்டோம், கர்த்தர் என் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இப்படி நம்ம சொந்தமாக்கிக்கிறோம், அதுக்காக சந்தோஷப்படுகிறோம், கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம், கைகளை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் ஆமாம் சத்தியம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களுக்காக, அதாவது ரொம்ப முக்கியமான தேவை, அத்தியாவசியமானதுன்னு நீங்கள் நினச்சி அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது நிறைய நாள் ஆகுது, ஜெபிக்கிறோம், பதில் வரல. ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், கன்ஃபஸ் பண்ணுறோம், அறிக்கை பண்ணுறோம், நிறைய காரியங்களை செய்கிறோம். அல்லது சில விரும்பத்தகாத சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, இல்லைன்னா ஒரு கைவிடப்பட்ட நிலைமை, எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகிறோம். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது பதில் வர்ற மாதிரியே தெரியலை. எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ப்ரேயரெல்லாம் அப்படி பவுன்ஸ் ஆகி திரும்ப வர்ற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்முடைய மனதில் சில கேள்விகள் இருக்கும், சில குழப்பங்களை பிசாசு அந்த நேரத்தில் கொண்டு வருவான். என் ஜெபமெல்லாம் என்னாச்சு? ஒரு அம்மா, ஒரிசாவில் இருக்கிறம்மா, அவங்க சில காரியங்களுக்காக மருமகனுடைய வேலைக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க போல், அவங்களுக்கு பதிலே வரல. அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கே போச்சு என் ஜெபமெல்லாம், எங்கே போச்சுன்னு என்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர், என் ஜெபமெல்லாம் எங்கே போச்சு?
நம்முடைய மைண்டிலே சில நேரங்களில் எங்கே போச்சு, நான் இவ்வளோ ஜோம் பண்ணனே, ஃபாஸ்டிங் இருக்கிறேனே, கர்த்தருடைய சமூகத்தில் நான் இவ்வளோ கேட்குறேனே, எல்லாம் என்ன ஆகுது? சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், இத்தனை வருஷம் நான் விசுவாசித்தேனே, என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பலன்? இது எல்லாமே ஒரு ரிசல்ட் இல்லாத மாதிரி, ஒரு பலன் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போதான் நம்ம ஜெபங்களுக்கு பதில் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, கர்த்தருக்கும் எனக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, அதாவது ஒரு 2 வே 2 வழி கம்யூனிகேஷன் தொடர்பு இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆமாம், கர்த்தர் நான் கேட்டேன், தந்தார், இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சாருன்னு நமக்கு சந்தோஷம் இருக்கும். சில நேரங்களில் என்னுடைய ஜெபம் பதிலை கொண்டு வராமல் இருக்கிற நேரங்களில் நம்ம என்ன நினைப்போன்னா, அந்த பக்கம் கட் ஆயிருச்சு, நான் மட்டும்தான் இங்கேருந்து என்ன செய்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன், 1 வே கம்யூனிகேஷன் ஆயிருச்சு, அந்த பக்கத்துலேருந்து சிக்னலே இல்லை, அவர் கேட்குறாரா கேட்கலையான்னு தெரியல. நிறைய மைண்டில் நமக்கு சில காரியங்கள் இருக்கும். ஏன் நடக்கலை, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படலை, நான் இவ்வளோ விரும்புகிறேனே, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் இன்னும் எனக்கு கையில் கிடைக்கல? அப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய மைண்டில் ஓடும்போது இந்த வசனம் நமக்கு வாசிக்கும்போது அல்லது அதை நம்ம யாரோ சொல்கிறத கேட்கும்போது நமக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒரு வசனமாக தெரியும். ஆமாம், கர்த்தர் எங்கே நினைக்கிறாரு, எங்கே ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும்போது அது இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அது ஆரோன் குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்குன்னு அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலை இருக்கும். எல்லா பக்கம் வாசல்கள் அடைக்குது. அப்போது ஆண்டவரே, இதுலேருந்து எப்படி நான் போகிறது, எனக்கான உயர்வு, நான் எதிர்பார்க்குற உயர்வு எப்போ வரும்? என்னை விட தகுதி இல்லாதவங்கெல்லாம் உயர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஆசீர்வாதம் வர்றதுக்கு தகுதியே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும், பார்த்தாலே தெரியுது. அவங்க கர்த்தருக்கு பயப்படலை, ஆனாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. இப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. நம்ம நிறைய காரியங்களை உலகத்தோடு சேர்த்து நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்முடைய ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் வராமல் இருக்கும்போது நம்ம இந்த வசனம் நமக்கு ரொம்ப தூரமாக, நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு வசனமாக தெரியும். எல்லாமே நல்லா இருக்கும்போது, ஆமாம் கர்த்தர் என்னை நினச்சிட்டே இருக்கிறாரு, அவர் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறாரு, என் மேலே தான் நினைவாக இருக்கிறாருன்றதை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே காரியம் தேவன்கிட்ட எனக்கு பதில் வராமல் இருக்கும்போது, என்னுடைய பொருளாதார நெருக்கடி, இதுலேருந்து எப்போ நான் வெளியில் வருவேன்னு நினைக்கிறோம், அது அப்படியே இருக்குது, இதுலேருந்து கொஞ்சமும் முன்னேற முடியலை, கடன் பிரச்சனை அப்படியே இருக்குது, எனக்கான ஒரு வாசல், ஒரு பிரேக் த்ரூ வராமல் இருக்குது, அல்லது நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சுகம் இன்னும் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ நாள் நான் கஷ்டப்படுறது, இதெல்லாம் எப்படி தான் முடிய போகுது? கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாரு, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே, அங்கேருந்து எந்த ஒரு காரியத்தையும் நான் ரிசீவ் பண்ண முடியலையேன்னு இருக்கும்போது நம்முடைய மனதில் பிசாசு ஒரு காரியத்தை சொல்லுவான், கர்த்தர் உன்னை மறந்துட்டார், கர்த்தர் உன்னைய மறந்துட்டார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நினைவும் ஆசீர்வாதமும் ஒன்றா போகுது. அவர் நினைக்கிறாருன்னா நமக்கு ஆசீர்வாதம் நமக்கு தெரியும், நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் உயர்ந்த நினைவுகள், நல்லா நினச்சிருக்கிறாரு, ஆசீர்வதிப்பாருன்னு இருப்போம். அப்போது சில ஆசீர்வாதங்கள் தடைப்படும் போது அல்லது கொஞ்சம் லேட் ஆகும்போது, டிலே ஆகும்போது நம்ம அதை அப்படியே இந்த வசனத்தை மாற்றி என்ன நினைப்போம், அவர் நினைக்கல, அவர் மறந்துட்டார், தேவன் என்னை மறந்துட்டார். இது அப்படி யோசிக்கும்போது நம்ம ஏதோ பாவிகள் தான் யோசிப்பாங்க, ரட்சிக்கப்படாதவங்க யோசிப்பாங்க, அப்படி கிடையாது. பல வருடங்கள் கர்த்தரோடு நடக்கிற, தேவன்கிட்ட நிறைய அற்புதங்களை பெற்றிருக்கிற ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம். அது வராதுன்னு கிடையாது. ஏன்னா நம்ம சில காரியங்களில் கர்த்தர்கிட்ட பதில் வாங்கிறதுக்கு சில தாமதங்கள் ஆகலாம். அது நம்முடைய பார்வையில் தான் தாமதம், அது நம்ம தெரியும். அது நம்ம கர்த்தர் இன்னும் பதில் தரல, அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை விடுவிக்கிறதுக்கு இன்னும் வரலையே அப்படி நினச்சி நம்ம நொந்து கொள்ளும்போது என்ன நினைப்போன்னா, கர்த்தர் என்னை மறந்துட்டார். ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 42:9.
சங்கீதம் 42:9 இதில் தாவீது சொல்கிறாரு, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தாவீது நமக்கு தெரியும், அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே கர்த்தரோட பேசி பழகி தேவனை பாடி தனிமையில் தேவனோடு பேசி இருந்தவர், தேவனை மட்டும் சார்ந்து வெற்றிகளை எடுத்தவர். அவர் கேட்குறாரு, என் கண்மலையாகிய தேவனை நோக்கி நான் என்ன சொல்கிறேன், ஏன் என்னை மறந்தீர்? ஆண்டவரை என்னை மறந்துட்டீங்களான்னு கேட்கல, ஏன் என்னை மறந்தீர்? நிச்சயமாகவே மறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் கேட்குறாரு, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? இப்படி நான் சத்துருவினால் நான் பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நான் விடுதலை இல்லாமல் நான் ஏன் இப்படி ரோட்டில் துக்கத்தோட திரியணும்? ஏன் என்னை மறந்தீர்? தேவன் எப்போவும் மறக்கிறவர்னு தாவீதுக்கு அப்படி ஐடியா கிடையாது. தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாரு, என்னை நினைக்கிறாருன்னு தெரியும். ஆனால் சில சூழ்நிலைகள் அப்படி வரும்போது அவர் அப்படி கேட்குறாரு, தேவனே ஏன் என்னை மறந்தீர்? நம்முடைய தேவன் மறக்கிற தேவனா அப்படின்னு கேட்டால் தேவன் மறக்கிறவர் கிடையாது. ஏசாயா 49 வாசிப்போம் 14வது வசனத்திலிருந்து. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இந்த அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசுகிறாரு. அவங்க கர்த்தரை விட்டு விலகி போனால் கூட கர்த்தர் அவங்கள நேசிக்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. ஆனால் சீயோன் தேவனிடத்துலேருந்து பதில் வரல, ஒரு விடுதலை ரட்சிப்பு வரலங்கிறதுனால சீயோன், அதாவது தேவனுடைய ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக என்ன சொல்லிட்டாங்க, தேவன் எங்களை கைவிட்டார், தேவன் எங்களை மறந்துட்டார். அதான் வாசிக்கிறோம் 14. கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்னு சொல்கிறான். மொத்தமாக சொல்லிடுறது, கர்த்தர் கைவிட்டுட்டார், அது அவருடைய தப்பு. அதுக்கு கர்த்தர் பதில் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீனா சாதாரணமாக ஒரு அம்மாவை பிள்ளையை சொல்லலை, பால் கொடுக்குற ஒரு தாய், குழந்தைக்கு, பச்சை குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ? தாம் பிள்ளைய கைவிட்டுட்டு அப்படி போயிடுவாளா? ஏதோ ஒரு பொருளை பார்த்தோன்னே, ஏதோ ரோட்டில் ஏதோ வருது நல்லா பார்க்கணுங்கிறதுக்காக பிள்ளை தூக்கி போட்டு ஓடி போக மாட்டாங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா குழந்தை தான் இருக்கும். குழந்தை பிள்ளை அப்படியே தான் இருப்பாங்க. தூங்குச்சா, முழிச்சிச்சா, அதுக்கு ட்ரெஸ்ஸு நனைஞ்சிச்சா, இதே தான் 24 மணி நேரமும் மைண்டில் இருக்கும். ஒரு பெண் தன்னுடைய அப்படி ஒரு குழந்தையை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? என் தேவன் என்னை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமென். சில சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய மைண்டில் நினைவுகள் வரும், கர்த்தர் அப்படியே மறந்துட்டார், ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, மறந்துட்டாரோ, கைவிட்டுருவாரோ, அல்லது ஃப்யூச்சரில் கர்த்தர் மறந்துடுவாரோ, இப்படியே போனால் என்னாகும், கைவிட்டுருவாரோ அப்படின்ற சில எண்ணங்கள் வரும்போது திரும்ப திரும்ப சொல்லணும், என் தேவன் என்னை மறப்பதில்லை, ஒரு நாளும் என் தேவன் என்னை மறக்க மாட்டார். கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாயை தான் காட்டுறாரு. அவங்களே மறப்பாங்களா? மறந்தா கூட நான் உன்னை மறப்பதில்லை, என்னுடைய மைண்டு ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது. அதில் சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா பிசாசு சந்தேகத்தை விதைப்பான். எப்போ விதைப்பானா? சந்தோஷமாக இருக்கும்போது அவன் சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் பிரச்சனைக்குள்ளே ஒரு போராட்டம், பாடு, ஒரு ஜெபங்களுக்கு பதில் இல்லாத ஒரு நிலையில் போகும்போது சொல்லுவான், ஆண்டவர் உன்னை மறந்துருப்பார். அவருக்கு எவ்வளவோ காரியம் பார், அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, இவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாரு, உன்னைய கொஞ்சம் மறந்துட்டார், அப்படி தான் மறந்துருப்பார் அப்படின்னு பிசாசு சொல்லும்போது தைரியமாக சொல்லணும், என் தேவன் என்னை மறக்கிறவர் அல்ல. ஆமென். அவர் மறக்க மாட்டார்.
இதுவரையும் உங்களை மறக்கலை, என்னை மறக்கலை, இனிமேலும் மறக்க மாட்டார். ஆமென். அடுத்த வசனம் கர்த்தர் சொல்கிறாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கேன். இங்கே பாரு அப்படின்னு கையை காமிக்கிறாரு. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். வரைஞ்சிருக்கிறேன்னா ஏதோ ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சிட்டு அப்படி அழிக்கிறது கிடையாது. என்கிரேவ் பண்ணி வச்சுருக்கிறாரு பச்சை குத்தி. அது போகவே போகாத மாதிரி நம்மை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு காரியம், அப்படி தானே? 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா கை யூஸ் பண்ணுவோமா? என்றைக்கோ ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுறோமா? பார்க்குறோமா? எந்த வேலை செஞ்சாலும் டக்குன்னு நமக்கு வந்து கை வந்து கண்ணுக்கு முன்னால் இருக்கும். எப்போவுமே நம்ம பார்க்குறது. சொல்லுவாங்கள்ல, உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற காரியம். அப்படி கர்த்தர் தன்னுடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம அவர் கையில் தான் இருக்கிறோம். சொல்கிறாரு, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. நம்ம சுற்றி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது. அடுத்த வசனம் கர்த்தர் சொல்கிறாரு, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இது ஒரு ஆசீர்வாதமான காரியம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். அதாவது எந்த நன்மை எது உனக்கு ஆதரவாக இருக்குமோ அது எல்லாம் உன்கிட்ட வரும். நம்முடைய பிள்ளைகள், நம்மை நேசிக்கிறவங்க கூட இருக்கிறதுக்கு வருவாங்க. நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எந்த காரியம், எந்த பிரச்சனை, எந்தெந்த சூழ்நிலை உன்னை நிர்மூலமாக்கினதோ, உன்னை கெடுத்து பாழாக்கினதோ அது எல்லாம் உன்னை விட்டு புறப்பட்டு போகும். நன்மை உன்னை தேடி வரும், தீமை உன்னை விட்டு விலகி போகும். அதான் இங்கே கர்த்தர் சொல்கிற காரியம். அது யாருக்கோ என்னவோ சொன்னாங்கன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். நமக்கு என்ன தேவை? நம்மை நோக்கி வர்றதெல்லாம் நன்மை. நம்மக்கிட்ட ஏதாவது தீமை இருந்துச்சுன்னா அது புறப்பட்டு போகும். காரணம், நம்முடைய மதில்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்னால் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கணும், எது இருக்க வேண்டாம் என்பதை கர்த்தர் சரி பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த காலம், சில சூழ்நிலைகள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் அப்படி ஒரு மந்தமாக அப்படி போகும்போது, அந்த வெயிட்டிங் சீசன், அந்த காத்திருக்கிற நேரம் தேவன் மறந்த நேரம் கிடையாது. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன், ஜெபித்தும் பதில் வரல அப்படின்னா இது வந்து எனக்கான காத்திருக்கிற நேரம் தானே தவிர தேவன் என்னை மறந்து போன நேரம் கிடையாது. அவருடைய நினைவுலேருந்தே என்னை எடுத்துட்டாரு, இனிமேல் செய்ய மாட்டார், அப்படி கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். நான் வந்து காத்திருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வதற்காக நான் காத்திருக்கிறேன். அல்லது நீங்கள் இப்படி கூட இருக்கலாம், அற்புதத்தை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கி அற்புதத்துக்கு பக்கத்தில் போகிறேன், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன். அப்போ நான் அற்புதத்தை நோக்கி, என்னுடைய பதிலை நோக்கி, என்னுடைய தீர்வை, என்னுடைய சொல்யூஷனை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கிறேன். இது ஜஸ்ட் காத்திருக்கிற நேரம் தானே தவிர தேவன் என்னை மறந்து போன நேரம் கிடையாது. அந்த காத்திருக்கிற நேரம், அந்த டிலே, தாமதம் ஆகும்போது நம்முடைய மனநிலை, நம்முடைய ஆட்டிடியூடு நல்லா இருக்கணும். அந்த நேரத்தில் இவ்வளோ நாள் நான் வாழ்ந்து கிறிஸ்தவளாக இருந்து என்ன பண்ணேன், நான் சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணேன், அது பண்ணி என்ன பண்ணேன், அப்படி நம்ம வாயில் வந்ததெல்லாம், மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசி தள்ளாமல் அந்த நேரத்தில் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த நேரத்துலையும் நான் எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும், ஒருவேளை நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இதுக்குள்ளேயும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்க நான் கடந்து போகும்போதும் தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட்டுட்டு போகலை, நீயா பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை விட்டுட்டு அவர் முன்னாடி போகலை, என்னோடு இருக்கிறார். என்னை மறக்காத தேவன், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த உறுதி, நிச்சயம் நமக்கு இருக்கணும். காரணம், அந்த டிலே, தாமதம் என்பது தேவன் என்னை புறக்கணிச்சிட்டாருன்னு நினைக்கக்கூடாது. தாமதம் என்னுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை கொண்டு வரும். அதில் தான் நம்ம உறுதியாக இருக்கணும். எப்போவுமே நம்ம என்ன நினைப்போன்னா, நம்ம சொன்ன உடனே, நம்ம ஜெபம் பண்ண உடனே வெளியில் இருக்கிற சூழ்நிலை மாறிடணும், வெளியில் இருக்கிற சூழ்நிலை மாறிடணும், டக்குன்னு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்திடணும் அப்படி விரும்புகிறோம். நல்லது தான். சில நேரங்களில் வெளியில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பாக,
என்னுடைய போராட்டங்களையோ பிரச்சனைகளையோ இன்றைக்கி நான் கடந்து போகிற அந்த பாடுகளை மாற்றுவதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு உள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். வெளியில் நான் பார்க்குறதுக்கு முன்னால் உள்ளான சில மாற்றங்களை தேவன் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். அது மேலே நம்ம கவனமாக இருந்தோன்னா கர்த்தர் சீக்கிரத்தில் ஏற்ற நேரத்தில் அதை தருவார். நம்ம எப்போவுமே வெளியில் இருக்கிற சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா உள்ளே ஒரு சமாதானம் இருக்காது, விரக்தி உண்டாகும், என்னத்தை அப்படின்ற மாதிரி ஆயிரும், பயம் உண்டாகும், கலக்கம் உண்டாகும். அதுக்கு பதிலாக இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்குள்ளே தான் இருக்கிறார், என் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். அப்போ என்னுடைய உள்ளான மனிதனில் கர்த்தர் கிரியை செய்கிறது வெளியில் பார்க்க தெரியாது, வெளியில் பார்த்தா தெரியாது. ஆனால் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து நீங்கள் அதிலேருந்து வெளியில் வரும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னால் இருந்த ஆளாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் ஸ்ட்ராங் ஆகியிருப்பீங்க. அந்த தாமதம் ஆகின்ற நாட்கள், அந்த நேரங்கள், அது ஒரு சீசன் டைம். அது எப்போவுமே நம்முடைய லைஃப் டைமாக இருக்காது. தாமதம் என்பது சில குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். அந்த காலத்தில் கர்த்தர் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துகிறார், நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். அந்த நேரத்தில் விசுவாசத்தை கொலைஞ்சு போக விடக்கூடாது. அந்த நேரம் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற நேரமாக இருக்கணும். இன்னும் தேவனை அறியணும், இன்னும் அவரோடு நெருங்கணும். அவர் சரியான நேரத்தில் எப்படியும் பதில் தருவார். அவர் தான் மறக்கலையே, அவர் தான் என்னை கைவிடலையே, எப்படியும் கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி இன்னும் அவரை நெருங்கி சேரணும், இன்னும் விசுவாசத்தில் வளரணும். நம்முடைய விசுவாசத்தில் வளரும்போது நம்முடைய ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்முடைய ஸ்பிரிச்சுவலாக நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்போம். கர்த்தர் எதுக்காகனா சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆயத்தப்படுத்துவார். நான் எப்படி இருக்கிறேனோ இதே சூழ்நிலை, இதே ஸ்ட்ரென்த்தோட வருகிற ஆசீர்வாதத்தை நான் எதிர்கொள்ள முடியாது. அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், நம்மை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லை, அந்த தாமதப்படுற நேரங்களில் கர்த்தர் நம்முடைய கேரக்டரை சரி பண்ணுகிறார். எந்தெந்த பகுதிகளில் எனக்குள்ள குறைவுகள் இருக்கோ அதை கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்கிறார். எந்த பகுதியில் என்னை தாழ்த்தணும், எந்த பகுதியில் நான் சரி பண்ணணும், எந்த உறவுகள் சீராகணும், காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நம்ம ரொம்ப யோசிப்போம், இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படியே யோசிப்போம். கர்த்தர் நமக்கு தெரியாமலே நம்முடைய கேரக்டரை மாற்றுகிறார் அவருக்கு பிரியமான விதத்தில். ஏன்னா நம்முடைய தேவனுடைய நோக்கம் அப்படி என்னதுன்னா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றுறதுக்கு தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தையும் கர்த்தர் கூடவே செஞ்சுட்டே இருப்பார். அந்த கிரைஸ்ட் லைக் கேரக்டர், கிறிஸ்துவை போன்ற ஒரு கேரக்டர் நமக்குள்ளே உருவாகும்படி கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்வார். நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, வளர்ச்சியை கர்த்தர் தருவார். சின்ன பிள்ளை மாதிரியே யோசிக்க மாட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு கேட்டால் உடனே கொடுத்தாகணும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்குன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க, வாங்கி தருவாங்கன்னு. அப்போ கர்த்தர் நமக்கு உள்ள ஒரு மெச்சூரிட்டியை, வளர்ச்சியை தருகிறார். நமக்குள்ள ஒரு முதிர்ச்சியை, ஒரு ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்படியெல்லாம் அதில் நம்ம கவனமாக தேவனுடைய உறவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் நீங்கள் கேட்டதற்கும் மேலான பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். ஆமென். ஒரு சீடு இருக்குது, ஒரு விதை இருக்குது, அதை மண்ணுக்குள்ளே போடுறோம், முளைக்கிறதுக்காக போடுறோம், தண்ணி ஊற்றுறோம். ஒரு விவசாயி அதை போட்டுட்டு வெயிட் பண்ணுறாருல, அப்போ அந்த சீடு, அந்த விதையானது இருளுக்குள்ளே இருக்குது, இருட்டாக இருக்கும், அதுக்கு பார்க்க பயமாக இருக்கும், இருளுக்குள்ளே இருக்கும். அந்த இருட்டான இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த விதைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. லைட்டாக அது தண்ணி படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வேறு உள்ளே போகும். அதுக்கு நிறைய மாற்றங்கள் அதில் உண்டாகி ஒரு காலத்துக்கு பிறகு அது அப்படியே அதை வெடித்து அந்த சீடு வெடித்து உள்ளே இருக்கிறது வெளியில் வரக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளேருந்து வருது. இது எல்லாமே வெளியில் பார்க்க தெரியாது. நம்ம காத்திருக்கணும், வரும்னு சொல்லி காத்திருக்கும்போது ஏற்ற நேரத்தில் அது வரும். அது
விளைச்சலை கொடுக்கும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அந்த ஒரு விதைக்கே காலம் இருக்குது. அது நம்ம பொறுத்து தான் இருக்கணும்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு சில காலங்கள் நம்ம காத்திருக்க நேரிடலாம். எல்லா ஜெபத்துக்குமே கட்டாயம் வெயிட் பண்ணணும், உடனே கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார். சில நேரங்களில் காத்திருக்கிற இந்த டைம் வரும்போது பொறுமையோடு, ஏதோ எனக்காக நடக்குது, கர்த்தர் எனக்காக காரியங்களை என் கண் பார்வையில் செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் எனக்காக செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கணும். நான் பார்த்தா தான் நம்புவேன், அப்படி கிடையாது. நம்ம விசுவாசித்து நடக்கிறவங்க, தரிசித்து நடக்கிறவங்க இல்லை, விசுவாசித்து நடக்கிறவங்க. விசுவாசத்தில் தைரியமாக பார்க்கணும், சொல்லணும், எனக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார், எனக்காக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இப்போவும் செய்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்றதில் நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது சோர்ந்து போக மாட்டோம். அந்த சோர்வை பிசாசு பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய காரியங்கள் எப்போவுமே ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் தான் நடத்துவார். அவர் முந்தி அவசரமாக போக மாட்டார், லேட்டும் ஆக மாட்டார். நம்முடைய கிளாக்குக்குள்ளே கர்த்தரை, நம்முடைய டைம் ரேஞ்சுக்குள்ளே கர்த்தரை கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறதா நம்முடைய மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ கர்த்தர் செயல்படுவார்னு சொல்லி அவருடைய நேரத்துக்கு காத்திருக்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் ஈஸியாக நன்மையாக செய்கிறார். ஒரு வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17-18 வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வர்றாங்க. கர்த்தர் ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால அவங்கள கொண்டு வர்றாரு. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில் வந்தாச்சு. கர்த்தர் தான் அவங்கள நடத்துகிறார். அவனுக்கு ரூட்டெல்லாம் தெரியாது, எங்கே போகணும் எப்படி போகணும்னு தெரியாது. கர்த்தரே அவனை வழி நடத்தினார்னு வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாரு. பெலிஸ்தருடைய தேசம் வழியாய் போகிறது ரொம்ப ஈஸி, ஷார்ட்கட்டு, சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். அவங்க போக வேண்டிய கானான் தேசத்துக்கு பெலிஸ்தருடைய தேச வழியாய் போகிறது ஈஸி. ஆனால் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து போவாங்க. என்னுடைய ஜனங்கள் இவ்வளோ நாள் அடிமைகளை வேலை செஞ்சவன் வந்த உடனே யுத்தம் அதை பார்த்தா பயந்துருவான், பயந்து மனசு உடஞ்சி போய் திருப்பி எகிப்துக்கே ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அது பக்கமான வழியாக இருந்தால் கூட, அது சமீபமாக இருந்தால் கூட கர்த்தர் அந்த வழியாய் நடத்தலை. எதில் நடத்தினார்னா சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திரத்தில் நடத்தினார். கர்த்தர் தான் கூட்டிகிட்டு போனார். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் கொண்டு போகும்போது அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது. அவன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறோமே, எங்களுக்கு அது இல்லை இது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன நினைப்போன்னா, இதுதான் ஷார்ட் ரூட்டு, சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக முன்னேறணும், சீக்கிரமாக என்னுடைய இலக்கை அடையணும், சீக்கிரமாக போகணும், அதான் நம்முடைய காரியம். அவனுக்கு தெரியாது கர்த்தர் ஏன் நமக்கு எழுதி வச்சுருக்கிறாரு, அவனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான், மோசே கூட்டிகிட்டு வர்றாரு, போகிறோம் இன்னும் போய் சேரலையே, இவ்வளோ தூரம் வனாந்தரத்தில் எங்களை சாகிறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னு. அதனால தான் அவன் கேட்குறான். அவனுக்கு கிளம்புறான், அடுத்து 8 நாளில் 10 நாளில் நம்ம ஈஸியாக போகிறதுன்னு நினச்சிருப்பான். இப்போ வனாந்தர வழியாக போகும்போது அவனுக்கு அது கஷ்டமாக இருக்குது, முறுமுறுக்கிறான். கர்த்தர் நம்ம சீக்கிரமாக நடத்தணுன்றதோ சமீபமான வழியில் ஷார்ட் ரூட்டில் நடத்தணுங்கிறது இல்லை. கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிற தேவன். ஆமென். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி கர்த்தர் நடத்தினார். ஆனால் நம்ம எப்போவுமே ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஃபாஸ்ட்டாக எல்லாமே வேகமாக இருக்கணும். அதனால் நம்ம சோர்ந்து போகிறோம். கொஞ்சம் பதில் வர டிலே ஆயிடுச்சுன்னா சோர்ந்து போயிடும். நான் இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் முடியணும்னு நினச்சேன் என் பிள்ளைக்கு. நம்ம கர்த்தருக்கு டைம் கொடுப்போம். இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கணும், இந்த வருஷத்துக்குள்ளே வீடு வாங்கணும். நல்லது, விரும்புகிறது நல்லது. ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் செய்வார் என்ற நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அதை ஒரு
என்னுடைய டைமுக்குள்ளே கர்த்தரை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே கர்த்தர் சர்வ ஞானி. அதனால தான் அந்த ஜனங்களை, ஏன்னா இத்தனை லட்சம் ஜனங்கள், அவங்கள பத்திரமா கொண்டு போகணும். எடுத்தவொன்னே அவன் பெலிஸ்தரை ஃபேஸ் பண்ணக்கூடாது. பெலிஸ்தரை அவன் ஃபேஸ் பண்ணுறது, சந்திக்கிறது தேவனுடைய விருப்பம் அல்ல. அதனால தான் கர்த்தர் சுற்றி போக பண்ணினார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மையும் சுற்றி போக பண்ணுவார். அப்படி சுற்றி போகும்போது நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். தேவனோடு நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேவனை மட்டும் சார்ந்து வாழ்கிறது எப்படிங்கிறத கர்த்தர் வனாந்தரத்தில் சொல்லி கொடுத்துட்டே போனார். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பத்தோடு சேர்ந்து நடக்கிற அனுபவங்கள் அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கு அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். நம்ம எவ்வளோ நாள் ஆனால் என்ன, இதெல்லாம் நம்ம கூட இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய பிரசன்னம் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூட தான் இருக்குது. ஒரு வேளை சுற்றி போகிறோம், லாங் ரூட் எடுக்க வேண்டியதாயிருச்சு, அல்லது ரொம்ப டிலே ஆகுதுன்னா கூட இந்த உங்கள் ட்ராவல்லையும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார், கைவிடுவதில்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை மறப்பது கிடையாது, கூடவே தான் வர்றாரு. சங்கீதம் 27:5 வாசிப்போம். இதில் தாவீது சொல்கிறாரு, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சில நேரங்களில் கர்த்தர் சுற்றி நடத்துகிறாரு. சில நேரங்களில் தீங்கு நாள் வரும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்துக்குள்ளே போகும்போது கர்த்தர் அப்படியே நம்மை தமது கூடாரத்தில் மறைக்கிறார், கூடார மறைவில் ஒளித்து வைக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற ஆபத்தை மட்டும் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் நம்மை ஒளித்து வைக்கிறார். ஒளிச்சு வைக்கிறோன்னா கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கும், அப்படி தானே? வச்சுட்டு டபக்குன்னு எடுக்கிறதுக்கு பேர் ஒளிச்சு வைக்கிறது கிடையாது. இப்போ எலியாட்ட கர்த்தர் சொன்னார், கேரி தாற்றங்கண்டையில் போய் ஒளிந்துருனார். அந்த மழை, அந்த 3.5 வருஷம் பஞ்சம் வரைக்கும் எலியா ஒளிஞ்சு தான் வாழ்ந்தார். யாருக்கும் முன்னால் போக முடியாது, ராஜாவை சந்திக்க முடியாது, மக்களை சந்திக்க முடியாது, ஆள் இல்லாத அந்த ஆற்றங்கரையில் இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே சாரிபாத்துக்கு போயிட்டார். அங்கேயே அவருக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அம்மாட்டையும் அந்த மகன்கிட்டையும் தான் பேசியிருப்பார். ஒரு ஒளிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. சில நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நம்ம போனால் கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். தாவீது சொல்கிறாரு, தீங்கு நாள் எப்போவுமே இருக்காது, தீங்கு நாள் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அந்த கொஞ்ச நேரமும் கர்த்தர் தம்முடைய கூடார மறைவில் என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என்ன. இப்போ சில காரியங்களை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒருவேளை ஒளிஞ்சு வாழ்கிற சூழ்நிலையில் இருந்தால் கூட சொல்லுங்கள், கர்த்தர் என்னை இப்போ ஒளிச்சு வைக்கிறாரு, அப்புறம் உயர்த்துவார். இதுக்கும் சேர்த்து கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நம்ம போகிற பாதை ரொம்ப லாங்காக இருக்குன்னோ, அல்லது ஒளிஞ்சிருக்கிறேன், என்னை யாருக்குமே தெரியலை, எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் அது யாருக்குமே வெளியில் தெரியலை, என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என்னென்ன சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை ஒளித்து மறைத்து பத்திரமா வைப்பார். அந்த காரியம் கடந்து போகும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியாத உயரத்தில் கண்மலையின் மேலே கர்த்தர் உயர்த்தி வச்சுருப்பார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்னால் போகும்போது, நமக்கு அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது நம்மால் அதை தைரியமாக அதை நம்ம சந்திக்க முடியாதப்போ நம்ம நிறைய புலம்புறோம். ஆனால் நம்முடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. கர்த்தர் என்னை ஒளிச்சு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. சில நேரங்கள் சில வாசல்களை கர்த்தர் நமக்கு அடைக்கிற மாதிரியே தெரியும், போக முடியாத மாதிரி இருக்கும், முன்னேற முடியாத மாதிரி இருக்கும். அப்படின்னா கர்த்தர் இந்த வாசலை எனக்கு அடைக்கிறாருன்னா இதை காட்டிலும் பெரிய நல்ல வாசலை எனக்காக திறக்க போகிறார், அதுக்காக எனக்கு இதை அடைக்கிறார். என்னோட வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொடுக்கலன்னா இதை காட்டிலும் பெட்டரான ஒன்றை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு, அதுக்காக தான் இதை விட்டு என்னைய விலக்கி வைக்கிறார். கர்த்தர் என்ன செஞ்சாலும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்வார். ஆமென். கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக செய்வார். அப்போ என்ன செய்யணும்? இந்த டிலே ஆகிற நேரத்தில், காத்திருக்கிற நேரத்தில் அவர்கிட்ட சொல்லிடணும், அப்பா நீங்கள் சர்வ ஞானி, நீங்கள் சர்வ ஞானி, நீங்கள் என்ன செய்யணுமோ அதை என் வாழ்க்கையில் கரெக்டாக செய்வீங்க, எனக்காக ஏதாகிலும் செய்வீங்க, கிரகிக்க முடியாத காரியங்களை எனக்காக செய்வீங்க, சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்னு கர்த்தரை ஆராதிப்போம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தால் கூட கர்த்தாவே நீர் சர்வ ஞானி, என் வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க,
என் வாழ்க்கையில் நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, நான் தெரியாமல் பண்ணிட்டேனேன்னு நீங்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர், நீங்கள் எனக்கு நன்மையானதை செய்வீங்கன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலையும் அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பிடிச்சிக்கிடுவோம். அவர் கண்மலையின் மேல் உயர்த்துவார். எந்த ஆபத்து மோசம் என்ன நமக்கு எதிரான வஞ்சனைகள், தீய சக்திகள் அல்லது பிசாசுனுடைய ஆயுதங்கள் என்னவா இருந்தால் கூட கர்த்தர் மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நம்மை உயர்த்துவார். ஆபத்து காலத்தில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அப்படியே விட்டுருவேன்னு சொல்லலை, அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் உயர்த்துவார், கனப்படுத்துவார். அதனால் இந்த காத்திருக்கிற சமயம் நம்மை நாமே உருவாக்குகிற நேரம். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நம்முடைய கேரக்டர் நல்ல அழகாக மாறும். தேவனுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்க ஆரம்பிப்போம், செயல்பட ஆரம்பிப்போம், நம்முடைய கேரக்டர் மாறும், நம்முடைய விசுவாசம் பலப்படும். அதனால தான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்க பாடுகள் நமக்கு நல்லது, பாடுகள் நம்மை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாடுகள் நம்மை உருவாக்கலை, தேவன் அந்த நேரத்தில் அவர் நம்மை உருவாக்குகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய எண்ணங்களால் நிறையும் போது அந்த சூழ்நிலையில் நாம் உருவாக்கப்படுகிறோம். ஏன்னா ரொம்ப சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா நம்ம கேரக்டர் நல்லா இருக்காது, நம்ம ரொம்ப நல்லா இருக்க மாட்டோம், அதனால் பாடு வேணும், உபத்திரவம் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பாடோ உபத்திரவமோ நம்ம உருவாக்கலை. அந்த சூழ்நிலையில் கூட தேவன் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார், நம்மை உருவாக்குகிறார். எதுக்காகனா, வரப்போகிற ஆசீர்வாதத்தை நான் ஹேண்டில் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஏன்னா ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். இப்போ அடுத்த லெவலில் கர்த்தர் வைக்கும்போது நமக்கு வர்ற பிரச்சனை பெருசாக வந்தால் கூட அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் கர்த்தர் அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருவார். எப்போவுமே கர்த்தர் வந்த பிறகு செய்கிறவர் கிடையாது, முன்கூட்டியே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியணும், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கலை. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணலை, அந்த ஆசீர்வாதத்துக்கு உங்களை கர்த்தர் உருவாக்குகிறார், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறார். அந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் அனுபவிக்கிறதுக்கு, அதை என்னோடய வாழ்க்கையில் நான் சரியாக ஹேண்டில் பண்ணுவதற்கு என்னை கர்த்தர் உருவாக்குகிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தா கானான் தேசம் ரெடியாக தான் இருந்தது. கர்த்தர் கொஞ்சம் இருப்பாங்க, கொஞ்சம் வீடு கட்ட வேண்டியது இருக்குது, நான் ஆயத்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. கானான் தேசம் ரெடியாக இருந்தது. அங்கே போகிறதுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதான் கர்த்தருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவன் போக மாட்டேங்கிறான், அது கஷ்டம் இது கஷ்டம்னு அவன் தான் போக மாட்டேங்கிறான். அப்போ நமக்கான ஆசீர்வாதம் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையின் மூலமாக எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நாம் அடைவதற்கு, சுதந்திரித்து அதை நம்ம நல்லா அதை கையாளுவதற்கு நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ப்ரிப்பரேஷன் டைம், இந்த டிலே டைம் அல்லது வெயிட்டிங் சீசனுங்கிறது நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகிற நேரம். தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை நம்ம கையில் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு நடுவில் ஐயோ ஆண்டவர் மறந்துட்டார், அப்படி பண்ணிட்டார், இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. தேவன் ஒருபோதும் நம்மை மறப்பதே இல்லை. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவன் ஒரு நாளும் என்னை கைவிடவும் மாட்டார், என்னை மறக்கவும் மாட்டார். அடுத்து இன்னொரு காரியம், தேவன் தான் சொன்ன வார்த்தையை மறக்க மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை மறக்கவே மாட்டார். நம்ம நிறைய காரியம் பேசுவோம், மறந்துடுவோம், அதை நிஜமாகவே மறந்து கூட போயிருக்கோம். ஆனால் கர்த்தர் மறக்கிறவரல்ல. ஆதியாகமம் 3:15 கர்த்தர் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், ஸ்திரீனுடைய வித்தா வருகிறவர் உன் தலையை நசுக்குவார்னு சாத்தான்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறந்துட்டு உட்காரலை. அதுக்கான காரியங்களை, ஆயத்தங்களை கர்த்தர் செஞ்சுட்டே வந்தார். புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். இயேசு எப்போ பிறந்தார்? காலம் நிறைவேறின போது, கரெக்டான அந்த டியூ சீசனில், கரெக்டான நேரத்தில் இயேசு பிறந்தார். அப்போ இயேசு பிறக்கிறதுக்கே ஒரு கரெக்டான டைம் தான் இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாத்தையுமே செய்வார். அந்த காலம் நிறைவேறின போது இயேசுவை நமக்காக அனுப்பினார். ஆதியாமத்தில் சொன்ன வார்த்தையை கர்த்தர் மறக்கலை. பைபிளை வாசிச்சிங்கன்னா தெரியும்,
யார் யாருக்கு என்னென்ன வார்த்தையை கர்த்தர் சொன்னாரோ அந்தந்த வார்த்தையை கரெக்டாக நிறைவேற்றினார். ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம், கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இயேசு தேவனுடைய புயம், வலது கரம் மாதிரி. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுன்னு ஏசாயா சொல்கிறாரு. அப்போ இயேசு தேவனுடைய கரமாக இருக்கிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லியிருந்தார், உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொன்னார். இப்போ வரைஞ்சு மட்டும் இல்லை, அவருடைய கைக்குள்ளே வச்சுருக்கிறார். இயேசு சொன்னார், என் கரத்திலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. அவருடைய கைக்குள்ளே கர்த்தர் நம்மை பத்திரமாக வச்சுருக்கிறாரு. அவர் மறக்கிறவர் அல்ல. கைக்குள்ளே ஒரு பொருளை பத்திரமாக வச்சுக்கிட்டு மறந்துடுவோமா? மறக்க மாட்டோம். கைக்குள்ளே தான் இருக்குது, கையை விட்டு நம்ம வெளியிலே வைக்க மாட்டேன்னா அதை என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சொன்ன வார்த்தையை அவர் மறக்கிறவர் அல்ல. உனக்கு நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன வாக்கு தத்தம் நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதை அவர் மறக்கிறவர் அல்ல. ஒரு வசனம் வாசிப்போம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 24-25. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் தவிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கஷ்டப்படுறானே, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்தாருன்னு சொல்லலை. கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து கர்த்தர் அவங்கள விடுவிக்க இறங்கினார். கர்த்தர் என்ன வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாமே உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைக்கிறார், நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார். சிலுவையில் இயேசுவின் மூலமாக நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நினைத்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம பயப்படக்கூடாது. சொன்னாரே நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க வேண்டியதில்லை. உடன்படிக்கையை காக்கிற தேவன். 1000 தலைமுறை ஆனாலும் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர் கட்டாயம் அவர் வார்த்தையை மறக்க மாட்டார். நிச்சயமாக தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். வேதத்தில் நிறைய காரியங்கள் பார்க்கலாம். தேவன் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆனால் ஜனங்கள் தேவனை மறந்தாங்க. கர்த்தர் ஜனத்தை மறக்கலை, தன்னுடைய வார்த்தையை மறக்கலை. தன்னுடைய வார்த்தையின்படியே அவங்கள விடுவிக்கிறாரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் காலத்துலலாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை விடுவிக்கிறவராகவே தான் இருக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் தேவனை மறக்கிறாங்க. வாசிப்போம். எரேமியா 2வது அதிகாரம் 32வது வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். மறக்காத ஒரு தேவன் ரொம்ப பாம்போல சொல்கிறாரு, என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய், ரொம்ப வருஷ காலமாக என்னை மறந்துட்டாங்க. அதுக்கு கர்த்தர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு பெண் தன்னுடைய ஜுவல்ஸ் ஆபரணங்களை மறப்பாளா? அது மட்டும் இல்லை, ஒரு மணவாட்டி கல்யாண பொண்ணு தன்னுடைய ட்ரெஸ்ஸை மறந்துட்டு போவாளா? ரொம்ப அன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை கூட மறக்க மாட்டோம். ஆனால் என் ஜனங்கள், நான் தான் அவங்களுடைய அலங்காரம், நான் தான் அவங்களுடைய மேன்மை, என்னை மறந்துட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய ட்ரெஸ்ஸு ஆபரணம் எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலும் ஜனங்களுக்கு தேவன் ரொம்ப முக்கியம். அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போகிறவர் தேவன். அவரையே மறந்துட்டு இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியும்னு நினைக்கிறாங்க, மறக்கிறாங்க. இன்னொரு வசனம் சங்கீதம் 78:11. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்தார், அற்புதங்கள் நடத்தினார், அதிசயங்களை செஞ்சார். ஆனால் வசனம் சொல்லுது, அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். செங்கடலை பிளந்தார், கண்மலையை பிளந்து தண்ணி கொடுத்தார், எத்தனையோ அற்புதங்களை செஞ்சு தான் அவங்கள கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ரொம்ப ஈஸியாக அவருடைய செயல்களையும் அதிசயங்களையும் மறந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிறைய அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ நன்மைகளை நமக்கு செஞ்சுருக்கிறாரு. சில நேரத்தில் அதை மறந்து போயிட்டு இன்றைக்குள்ள சூழ்நிலையை நம்ம பெருசாக பார்க்குறோம். கர்த்தர் அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார், அதிசயத்தை என் வாழ்க்கையில் செய்வார். அவர் மாறாத தேவன். அவர் நம்மை மறக்கிறதும் கிடையாது, அவர் மாறுறதும் கிடையாது. அன்னைக்கு நினச்சிக்கிட்டு இருந்தார் கர்த்தர். அப்போலாம் சில பேர் சொல்லுவாங்க, அப்போலாம் என் ஜெபத்துக்கு நல்லா பதில் வரும் 5 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போலாம் நான் என்ன கேட்டாலும் கடவுள் தந்தார்.
இப்போ தான் என்ன ஆச்சுன்னே தெரியலை, கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் மாறிட்டார், இவங்க வந்து மாறலை, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. கர்த்தர் மாறி போயிட்ட மாதிரி கர்த்தர் ஒரு நாளும் மாறுவதே கிடையாது, அவர் நம்மை மறப்பதே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் ஜனம் என்னை, நான் எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு, அது என்னையை மறந்துட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனவாட்டி தன்னுடைய ட்ரெஸ்ஸை மறந்துட்டு ரோட்டில் அதை பார்த்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? லூஸ் மாதிரி இருக்கும். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை மறந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா அது அவ்வளோ வேதனையான காரியம், அவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிற தேவன், நம்மளையும் நினச்சிட்டே இருக்கிறாரு, நமக்கு சொன்ன வார்த்தைகளையும் கர்த்தர் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு வந்து மறதியே கிடையாதா? எதையுமே மறக்க மாட்டாரா? மறக்கிற எபிலிட்டியே அவருக்கு இல்லையா? மறக்கிற தன்மையே அவருக்கு இல்லையா? நம்முடைய பாவங்களை மறக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள், நம்மளவே பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம மேலே ரொம்ப நினைவாக இருக்கிறாரு, நம்ம செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் வாழ்க்கையில் நம்ம என்ன காரியங்கள் அவருக்கு விரோதமாக செஞ்சோமோ, தீமையாக என்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையும் அவர் மறக்கிறார். மறதி கடலுக்குள்ளே தூக்கி அவர் போடுறாரு. அதனால தான் எபிரேயர் 8:12 கர்த்தர் சொல்கிறாரு, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைக்கவே மாட்டேன்றார். நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அது எவ்வளோ அதிகமாக இருந்திருந்தா கூட கர்த்தர் அதை நினைக்கிறவர் கிடையாது. தேவன் அதை பர்பஸாக மறக்கிறார். வேணும்னே என்ன செய்கிறாரு? அதை மறக்கிறார். நம்மை மறக்கிறது கிடையாது. நம்முடைய பாவங்கள் அவருக்கு பிரியமில்லாத என்ன இருந்தாலும் அதை மன்னித்து நினைக்காம கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை நினைத்து நம்மை ஆசிர்வதிக்கிறார். சிலுவையில் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். நமக்கு தெரியும், தாவீது யோனத்தானோட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அவருக்கு கையில் ஏதோ அடையாளம் இருந்திருக்கும், அந்த உடன்படிக்கையின் அடையாளம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஞாபகம் வருது, யோனத்தானுடைய பிள்ளைகள் சந்ததி யாராவது இருக்கிறாங்களான்னு கூப்பிட்டு மேவிபோசத்தை ஆசிர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக தேவனோடு ஏற்பட்ட உடன்படிக்கையை பிதாவாகிய தேவன் பார்க்குறாரு. அந்த உடன்படிக்கையை பார்க்கும்போது நம்மை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து தைரியமாக சொல்கிறோம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம விசுவாசிக்க முடியும். அதை உறுதியாக நம்ம வந்து நம்ப முடியும். காரணம் என்னன்னா, எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். சிலுவையில் இயேசுவை தேவன் கைவிட்டார், மறந்தார். இமைப்பொழுது கொஞ்ச நேரம் பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு தேவன் நம்மை மறக்கலை, நம்மை கைவிடுவது கிடையாது. எனக்காக என்னுடைய இடத்துல இயேசு கைவிடப்பட்டார். இயேசு கைவிடப்பட்டதுனால இன்னைக்கு நாம் கைவிடப்படுவது கிடையாது. அந்த சிலுவையினுடைய அன்பு நம்ம மேலே வந்திருக்கிறபடினால அந்த உடன்படிக்கை தேவன் நினைக்கிறார். இயேசுவை பார்த்து தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறார். கர்த்தர் என்னை நினைக்கிறாரா நினைக்கலையான்னு சந்தேகமே வேண்டாம். எந்த சூழ்நிலையில் நம்ம போனாலும் தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்மை மறக்கிற தேவன் அல்ல. வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். யாரையாவது தேவன் மறந்துட்டாரான்னு வேதத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளே கிடைக்காது. யாரையாச்சும் கர்த்தர் மறந்துட்டு, ஆமாம் நான் உன்னை மறந்துட்டேன் வான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறது அப்படி யாராவது பார்க்கவே முடியாது. தேவன் எந்த சூழ்நிலையானாலும் தேவன் தன்னுடைய ஜனங்களை நினைக்கிறார், சந்திக்கிறார், ஏற்ற நேரத்தில் உயர்த்துகிறார். ஆகாருடைய லைஃப் நமக்கு தெரியும். கைவிடப்பட்ட நிலை, புறக்கணிக்கப்பட்ட நிலை. முதல்ல வயிற்றில் குழந்தையோட போகிறா, அப்போவும் தேவன் அவளை சந்தித்தார். தேவன் அவளோட பேசினார், போய் அடங்கி இருன்னு சொன்னார். ரெண்டாவது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது, வனாந்தரத்தில் தனியாக கதறிட்டு இருக்கிறா, அப்போவும் தேவன் அவளை சந்தித்தார். வேலைக்காரி தானே, அப்படி இல்லை, தேவன் அவளை சந்தித்தார், அவளுடைய தேவைகளை சந்தித்தார். தேவன் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை காண்கிற தேவன். நம்மை அவர் மறக்கிறது கிடையாது. எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அப்படி அவர் ஆட்டிவிக்கிறவர் கிடையாது. நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர். ஒவ்வொரு நிமிஷமும் தம்முடைய ஆவியை கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மேக ஸ்தம்பத்தினால அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தினாரோ அதை காட்டிலும் மேன்மையான விதத்தில் தேவன் இப்போ நம்மை நடத்துகிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியான ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த தேவன்
நல்லவர். எல்லா சூழ்நிலையிலையும் தைரியமாக சொல்லுவோம், கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. கைகளை உயர்த்தி சொல்வோம், என் தேவன் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, ஒரு நாளும் என்னை மறப்பதும் இல்லை. ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய இருதயத்தில் அவரையே எப்போவும் நினைப்போம். ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டே இருக்கிறாரு. அந்த தேவனை எப்போவும் நினைப்போம். நமக்கு புரியுதோ புரியலையோ, போகிற பாதை எப்படி இருந்தாலும் அதில் சொல்லுவோம், அப்பா நீங்கள் சர்வ ஞானி, அப்பா நீங்கள் சர்வ வல்லவர், நீங்கள் என்னை நேசிக்கிறவர், நீங்கள் என்னைய நடத்துங்கன்னு சொல்லி அவருடைய கரத்தில் எப்போவுமே அடங்கி இருப்போம். ஏற்ற நேரத்தில் அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் எந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், அவர் தருவார். நல்ல பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்பா நீங்கள் நல்ல தேவனாக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களை மறக்காதவர் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாத தேவன் அப்பா, நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா எங்களை போதித்து நடத்துகிற நல்ல ஆவியானவருக்காக அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அப்பா நீங்கள் நீதியின் பாதையில் நடத்துவீங்க, வெற்றியின் பாதையில் நடத்துவீங்க. அதுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருக்கிற தேவன் அப்பா, எங்களை ஆசீர்வதிக்கிற உயர்த்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தீங்கு நாள் வந்தால் கூட எங்களை அப்பா கூடார மறைவில் மறைத்து ஒளித்து வைத்து எங்களை கண்மலையின் மேலே நீங்கள் உயர்த்துகிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்திருந்தனால ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பாவுடைய தயவு உம்முடைய மாறாத பிரசன்னம் கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. தைரியம் கொண்டு அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் அப்பா நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. எந்த சூழ்நிலையும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களோடு இருக்கிற தேவன் எங்களை நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய கரத்துக்குள்ளே எப்பொழுதும் அடங்கி இருக்க அப்பா உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னத்துக்காக நன்றி. கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி. ஏற்ற நேரங்களில் உயர்வுகளை மேன்மைகளை கர்த்தர் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்கு எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் எங்களுக்கு செய்கிற எல்லாமே நன்மையாக மாறுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.